தம்பி போறீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து தன் ஜனங்களை அவர் தமது பலத்த கரத்தோடு அவர் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களையும் தேவன் தம் பலத்த கரத்திற்குள் நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவன் மெய்யாகவே அவருடைய பலத்த கரத்தினாலே உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்க 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 அவருடைய பலத்த கரம் நம்மை தாங்கும், உங்களை தாங்கும், உங்களை தப்பிப்பிக்கும், உங்களை ஏந்தும், உங்களை சுமக்கும். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். அவர் ஒருவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவன் நன்மையானவைகளை தேவன் நமக்கு கொடுக்க அவர் நம் கிட்டே வருவார். அல்லேலூயா. ஆமென். நன்மையான ஈவுகளை தருகிற தேவன் அவர். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தார், கிறிஸ்தவ தலைவர்கள், தலைவிகள், குடும்ப தலைவிகள், தலைவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதினாலே உங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஒரு கவலை இருக்கணும் நமக்கு. ஜபிக்கலையே, வேதம் வாசிக்கலையே, என்றைக்காவது ஒரு நாள் விட்டுட்டா கூட அந்த கவலை நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் தேவன் மாற்றி அமைக்க அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அம்மா நீங்கள் கீழே வந்து உட்காந்துங்க செல்ல. கர்த்தர் பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. நமக்கு என்ன கவலை வரணும்? இன்றைக்கு ஜெபிக்கலை, இன்றைக்கு வேதம் வாசிக்கலை அப்படின்னு கவலை வரணும். அல்லேலூயா. இந்த கவலை மட்டும் உனக்கு பெருசாக தெரியுமானா உன் கவலையெல்லாம் ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் மாற்றி அமைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக, இந்த உலக மனிதர்கள் பயங்கரமானவர்கள், நம்மை எப்போ கீழே தள்ளிவிடலாம் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் கர்த்தரை முழுமனதோடு பற்றி கொள்ளும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். ஏசப்பா இந்த பூமியில் பிறந்துட்டு இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், அல்லேலூயா, வேத பாரகர், பரிசேயர்கள், அவர்கள் கொடுத்த கொடைச்சல் ஆண்டவரே அசந்து நின்றுட்டார். அல்லேலூயா. பயங்கரமான அவரை ஈடேற முடியாமல், சுவிசேஷம் சொல்ல முடியாமல், அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் அற்புதம் செய்யக்கூடாதபடி பல தடைகளை விதித்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகாரம் கைகளில் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய அத்தனை அதிகாரமும் அந்த யார் கரத்தில்? அதாவது ஆசாரிகள், பிரதான ஆசாரியர்கள், அவருக்கு கீழே இருக்கிற ஆசாரிகள் கரத்தில் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்று எது பரிசுத்த ஓய்வு நாளில் ஒரு அற்புதம் செஞ்சிட்டார்னா அங்கே வந்து சூழ்ந்துக்குவாங்க. அல்லேலூயா. இன்னொரு அற்புதம் செஞ்சிட்டார்னா அங்கே வந்து சூழ்ந்து கொள்ளுவாங்க. ஒரு மனுஷனுடைய கண்களை திறந்துட்டாரு, அவனை விடவே இல்லை. அல்லேலூயா. வினாவி 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 அவங்க அப்பாவை வினாவுறது, அவங்க அம்மாவை வினாவுறது, இவன் பிறந்தது உண்மையிலே குருடன்தானா? அவர் செய்த அதிசயங்கள் ஆண்டவர் விசேஷம் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்க வச்சார் ஆண்டவர். பிறவி குருடு, பிறவி ஊமை, பிறவி சப்பானை, இதெல்லாம் குணமாக்குறதுக்கு சான்ஸே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் இயேசுவை சுத்து போட்டு அவரை பல விதத்தில் அவரை கனவீனப்படுத்தினார்கள், கர்த்தரை கனவீனப்படுத்தினார்கள். ஒரு வசனத்தை வாசித்து போகலாம். இந்த கடைசி காலத்தில் கவனிக்கலாம் கொஞ்சம். இந்த கடைசி காலத்தில் அப்படி தேவனுக்காக எழும்புகிற உன்னை இந்த உலகம் கனவீனப்படுத்த விரும்பும். அல்லேலூயா. நீ விழுந்து போகணும்னு அது நினைப்பார்கள். உனக்கு ஏதாவது ஒன்று சம்பவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள்.
ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறதினாலே, வளர்கிறதினாலே, அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு பக்க பலனாய் இருக்கிறதினாலே, அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட சில காரியங்களை சாத்தானுடைய பிள்ளைகள் செய்வார்கள். அதற்கெல்லாம் ஜெபம் ஜெபம் ஜெபம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். இந்த காலத்தில் நமக்கே அவ்வளோ இருக்குதுன்னா, அல்லேலூயா, அந்த காலத்தில் அதாவது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் கரத்தில் அதிகாரம் இருந்தது. அவங்க என்னெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்தார்களோ நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அது உங்களுக்கு விளங்கும். அல்லேலூயா. பிரைஸ். 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. இயேசுவை என்ன செய்யணுமா? இயேசுவை என்ன செய்யணுமா? கொலை செய்ய வேண்டும். அவர் என்னப்பா அப்படி செஞ்சிட்டாரு? அதிசயங்கள் செஞ்சாரு, அற்புதங்களை செஞ்சுட்டு இருந்தாரு, பிறவி குருட கண் திறக்க வைத்தாரு, செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஒரு இடத்துல சொன்னாங்க, அந்த பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், வேதப்பாரர்கள்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க, இப்படியே விட்டால் ஜனங்கள் அத்தனை பேரும் அவன் பின்னே போய் விடுவார்கள். போவதானே வேணும். அல்லேலூயா. இப்படியே விட்டால் ஜனங்கள் அவன் பின்னே போய் விடுவார்கள். நாம் சும்மா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணுமா? இயேசுவை கொலை செய்ய வேண்டுமா? இப்படிதான் இந்த உலகத்தின் பிரபஞ்சம், அல்லேலூயா, மக்கள். நீ ஆண்டவருக்கு உண்மையா எழும்பும் போது உன்னை அப்படி நினைப்பார்கள். அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வரணும். அப்படிலாம் அவங்க உன்னை கவனிப்பாங்க. இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒன்று வரணும். அப்படி இல்லைன்னா யாராவது சத்துரு தூண்டி விட்டுட்டு நம்ம நிரபராதியா இருக்கிற நம்மை அவர்கள் குற்றப்படுத்துவார்கள். அவங்க குற்றம், நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். அவங்க குற்றப்படுத்தும் போது நமக்கு ஒரே வேதனையா இருக்கும். நல்ல மனசு என்ன சொல்லும்? இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடலாமா, வேற எங்கன்னா இந்த வீட்டை வித்துட்டு வேற வீட்டுக்கு எங்கன்னா போயிடலாமா. நான் அப்படி நினைச்சேன். எனக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கன்னா போயிடுவோம் அப்படின்னு கூட நான் நினைச்சேன். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வந்ததோ அது உனக்கும் வரும். ஆனால் அங்கேதான் உன் விசுவாசத்தை நீர் காட்ட வேண்டும். உன்னுடைய விசுவாசம் அங்கே நிலைத்திருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் நிலைத்திருக்கும் போது தேவன் உனக்கு பக்கபலனா வருவாரை தவிர உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாழ்கிறத விட வேற எங்கன்னா போறது நல்லது. வாடகை வீடு இருந்தா பட்டுன்னு காலி பண்ணின்னு போயிடலாம், பட்டுன்னு கதை முடிஞ்சிடும். ஆனா சொந்த வீட்டுக்காரன் என்ன செய்வான்? அவன் அப்படி இப்படின்னா கூட அந்த இடத்த விட்டு பேர்ந்து போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பூமியே அவருடையது. மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தில் சுய சித்தத்தை கொடுத்தார். அந்த சுய சித்தம் தான் இன்றைக்கு வேலை செய்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம சுய சித்தம் செய்யவே கூடாது. எல்லாமே தேவ சித்தம் செய்யணும். அப்ப ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பான். உன்னுடைய மனசுக்குள்ள எழும்புகிறது அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா வேண்டாம். வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே செஞ்சு, அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு யாரையும் குறை சொல்லக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு யாரையும் தீர்மானம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் தேவ சித்தம். ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனம் என்ன சொல்லுது? அங்க தேடு வசனம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, நான் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்படி நீ வேதத்தின் வசனத்தை தேடி அதன்படி நீ நிற்கும்போது ஹல்லேலூயா, உன் நீர் ஆராதிக்கிற தேவன் உனக்கு பக்கபலனா இருப்பான்.
நீர் ஆராதிக்கிற கர்த்தர் உனக்கு பக்க பலனா இருப்பார். அல்லேலூயா. ஆமை. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? ஆலோசனை பண்ணினார்கள். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆலோசனை இல்லாம எதுவுமே நடக்காது. என்ன? ஆலோசனை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவன் உலகத்தானா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லது கோர்ட்டா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆமா, எந்த ஆபீஸா இருந்தாலும் சரி, அல்லது ரிம்பன் பில்டிங்கா இருந்தாலும் சரி, அல்லது அதாவது நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, ஆலோசனை இல்லாமல் எதுவும் நிறைவேறாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு ஆலோசனை செய்ய வேண்டும். பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? அல்லேலூயா. ஆமா, நாம போயிட்டு ஆலோசனை பண்ணிட்டு அவன் பின்னாடி வந்து குத்துன்னு குத்துவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கதான் நம்முடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும். அவர் சொல்றார், வசனம் சொல்றார், 1 மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் போ. உன் அங்கியை அவன் பறித்து கொண்டால் விட்டு கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் எதிராளி பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தவான்களே, நீங்கள் எத்தனை பேர் அப்படி செய்தீர்கள்? எங்க போயிட்டீங்க? இங்கதானே இருக்கீங்க. பரிசுத்தவான்களே, நீங்கள் எத்தனை பேர் அப்படி செய்தீர்கள்? ஒருத்தரும் கை தூக்கலையே, வேதனையா இருக்குது. அல்லேலூயா. செய்யணும். அவரோட ஆலோசிக்கணும், அவருடைய வசனத்தோடு ஆலோசிக்கணும். அப்போது ஆண்டவர் விசேஷமான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் படிச்சுட்டு ஆண்டவருடைய ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டா போதும், அப்படிலாம் இல்லை. வசனத்தோடு இயேசுவோடு ஆலோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அவன் கொட்டுகிறது போல இருக்கும். அவன் கொட்டுகிறதை போல இருக்கும். பிறகு நீர் தேடினாலும் கிடைக்க மாட்டான். அது ஆண்டவர் பார்த்துக்குவார். நீர் தேடினாலும் கிடைக்கும். துன்மார்க்கன் தேடினாலும் அகப்பட மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் நாம் துன்மார்க்க ஆலோசனைக்கு நம்ம நிற்க கூடாது. துன்மார்க்கர் ஆலோசனைகள் நமக்குள்ள வரக்கூடாது. நமக்குள்ள என்ன ஆலோசனை வர வேண்டும்? சத்தியத்தின்படி வாழ்கிறதில் நாம் முதன்மையாக நிற்கும்போது தேவன் உனக்கு விசேஷங்களை கர்த்தர் தருவார். அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. உனக்கு யாருன்னா கெட்ட ஆலோசனை பண்றாங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. விடமாட்டார். நாம் விசுவாசத்தோடு அவர் சித்தப்படி அவரோடு ஆலோசித்து அவரோடு கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற விடவே மாட்டார். உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். நீர் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது கிறிஸ்துக்குள்ளே நாம் இப்படி வளரணும். ஆண்டவருக்குள்ளே நாம் இப்படி வளரணும். அல்லேலூயா. அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து அவர்கள் போராமை கொண்டு விடியற்காலமான போது சகல அதிகாலையில் கூடுறானுங்க பாருங்க. தூங்குனானுங்களா இல்லையான்னு தெரியல. நைட்டெல்லாம் தூக்கம் வரல போல. அல்லேலூயா. ஒரு குருடனுடைய கண்ணை திறந்துட்டு அந்த மனுஷனை பயங்கரமாக அவனுங்க ஆலோசனை பண்ணினானுங்க. நைட்டெல்லாம் தூக்கம் வரல. ஆகினால அதிகாலையில் எழுந்து உட்காந்துக்கினாங்க. நைட்டெல்லாம் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்க? எழுந்து உட்காந்துருவாங்க. அல்லேலூயா. ஆமாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே அதிகாலையில் கர்த்தரை 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 கொலை செய்ய அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். கர்த்தரை கொலை செய்ய அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். அதுதான், அப்படிதான் விசேஷமான மிஷனரிமார்களை அப்படித்தான் கொன்றார்கள்.
நன்மையை நல்லதை செய்கிற மிஷனரிமார்களை அப்படிதான் கொன்று குவித்தார்கள். அல்லேலூயா. அந்த வேதனை ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற உனக்கும் வரலாம். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ நமக்கும் அந்த பலன் வந்துடுது. எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ அதே பலன் நமக்கும் வருது. அந்த கிருபை தேவன் நமக்கு கொடுத்துடுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் விசேஷமான கர்த்தர். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவன் நலமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கலாம். அங்கு ஒரு ஆலோசனை நடக்குது. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரனும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்க கூட மாமன் மச்சான்லாம் வரானுங்க பாருங்க. அல்லேலூயா. நம்ம கூட வேதனை கொடுக்கறதெல்லாம் மாமன் மச்சானுங்க தான். அல்லேலூயா. பயப்படாது. நீ கிறிஸ்தவனாய் இருந்தா உன்னை மேற்கொள்ளாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம் கூட இருக்கிறார். இப்போ பாடணும்ல, என் கூடவே இருங்கப்பான்னு. அது போல தேவன் உன் கூடவே இருக்கிறான். அல்லேலூயா. அங்கே ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்ன இந்த காய்பாவே அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன். அவன் இயேசுவை பார்த்துட்டு அவன் சொல்றான், ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் மரிக்கிறது நலமா இருக்குமா? எவ்வளவு சிம்பிளா போயிடுச்சு பாருங்க. மனிதனுடைய உயிர், ஆனால் அவர் காட், அவர் சர்வவல்ல தேவன், அவர் யெகோவா ராஜா, எல்சடாய் தெய்வம். அவரை அவன் மனிதனாக பார்த்தான், தேவனாக பார்க்கவில்லை. அவன் கையில் வேதம் இருந்தும் இயேசுவை குறித்து அதில் எழுதியிருந்தும் கூட அது அவனுடைய கண்களுக்கு தெரியாமல் போயிற்று. சாத்தான் வசனத்தை, மெய்யான வார்த்தையை மறைத்து விட்டான். சில நேரத்தில் அவிஸ்வாசிகள் கூட அப்படிதான் பண்றாங்க. அவங்களுக்கு வசனங்கள் தெரியாது. வசனம் நல்லா புரிஞ்சு மனப்பாடமா வசனம் தான் இருக்கும், ஆனாலும் அவர்கள் கிரிய நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன். அவர்கள் பிரதான ஆசாரியர், அவங்களுக்கு தெரியாத வசனமே இல்லை. அல்லேலூயா. அவளிடத்தில் வேதம் இருக்கிறது, ஆனால் இயேசுவே மேசியா என்று ஒரு அறிந்து கொள்ளுகிறதுக்கு சத்துரு அவருடைய கண்களை குருடாக்கினான். அந்த பலவீனம் நமக்கு வரக்கூடாது. சபையை அந்த பலவீனம் உனக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு வசனங்களை நீ கூர்ந்து கவனித்து அல்லேலூயா, நீர் கர்த்தருக்குள்ள முன்னேறி கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தெய்வம் உனக்கு விசேஷங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில 25 வருஷம்னா நீ 25 படி ஏறி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவள். 20 வருஷமா நீ 20 படி ஏறி இருக்கணும். 20 ஆத்துமாவது தேவனுக்கு கொடுத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 20 துரோகிக்கு நீ ஆகாரம் கொடுத்திருக்கணும். 20 எதிராளிக்கு நீ ஆடை கொடுத்திருக்கணும். உன் எதிராளிக்கு 20 பேருக்கு நீ தாகத்தை தீர்த்திருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அங்கே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க பாரு சிலர். அங்கேயே அதையே கலைச்சிக்கிட்டு அதையே குறைச்சிக்கிட்டு அல்லேலூயா. ஆமாம், தண்ணியும் கருத்துக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை விரும்புகிறவர்களையும் தடை பண்ணிக்கிட்டு அல்லேலூயா. ஆமென்.
அப்படிப்பட்டவர்கள் சபையில இருப்பார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க சாத்தானுடைய செயலினாலே அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த பிரதான ஆசாரியரை போல, இந்த அண்ணா காய்பாவை போல, அல்லேலூயா, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தவான்கள், இரவும் பகலும் தேவனை தேடுகிற பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தவான்கள். ஆமேன்னு சொல்ல ஆமா மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு பிரசங்கிக்க. ஒரு ஆமேன் இல்லை. அல்லேலூயா. நான் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? கேட்டு கேட்டு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தா தானே சொல்றதுக்கு. என் பிள்ளைகளை பரிசுத்தவான் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஆனால் தான் சொல்லுகிறேன், நிச்சயம் தேவன் அப்படி உன்னை மாற்றப் போகிறார். 100% ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார். நீ ஒருமுகமாக போகிற. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கப் போகிறார், கீழாகாமல் மேலாக்கப் போகிறார். அவர் உன்னை விசேஷமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். அல்லேலூயா. இப்படி நினைக்காதுங்க, எனக்கு கேவலம் பேசுறதில்ல, ஒரு நாள் நான் பணக்காரன் ஆவேன், இப்போ நீ என்கிட்ட வருவேன், அப்படிலாம் வேண்டாம், அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் தப்பான யோசனை. அல்லேலூயா. அதை அப்படியே கழட்டி விட்டுட்டு, உன்னை யார் பேசுகிறாங்க அப்படியே கழட்டி விட்டுட்டு, எதில் திரும்ப பிளஸ்ஸிங் வருது, அவனை பிளஸ் பண்ணுற பாருங்க, அதில் தான் நீ பணக்காரனை மாற முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே இவங்க என்ன கேட்டாங்க, இவங்க செஞ்சாங்க, ரைட். தாவீது சொன்னார், சிமேயி தாவீது பயங்கரமா குடைச்சல், பயங்கரமான சபித்து கொண்டே போகிறான். அப்போ அவன் கூட இருக்கிறவங்கள பராக்கிரமசாலிகள், 400 பேரும் வீரன், பயங்கரமான வீரர்கள். அல்லேலூயா. இவனை ஒரு குத்துட்டான்னு கேட்குறாங்க. இந்த நாயை, இந்த செத்த நாயை அடிச்சிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார்? வேண்டாம், அவன் தூசிக்கும்படி தேவன் இந்த நேரத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறான். இப்படி தான் நம்ம போகணும். போயிட்டா நீ ராஜாவாயிடுவ. ராஜாவான பிறகு ஒரு சூழ்ச்சி சொல்லிட்டு போகிறான், அது வேற. நீ ராஜாவா மாறணும்னா அந்த சாபத்தை, அந்த சபிப்பை எஸ் அப்படின்னு சொல்லு. ஓகே, ஐ எம் டேக், நான் அதை எடுத்துக்கிறேன், நீ சொல்லிப்பாரு, நீ ராஜாவா மாறிடுவ. அல்லேலூயா. அதை நீ எடுத்துக்க. உடனே கோபப்படக்கூடாது. தாவீது அவன் மேல கோபப்படவே இல்லை. அல்லேலூயா. வேண்டாம், அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, இது தேவன் அதை கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் என்னை சபிக்கும்படி தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், வேண்டாம் விட்டு. நாம் அப்படி வேண்டாம் விட்டுட்டா நீ திரும்பி வரும்போது ராஜாவாக வருவேன். அல்லேலூயா. மீண்டும் விசேஷமான எல்லாவற்றுக்கும் ராஜாவாக இன்னும் தலை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு விசேஷத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உன் கூட தேவன் பேசிட்டு இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு அவர் என்ன சொல்லி அனுப்பினா, என் பிள்ளைகளை பரிசுத்தவான் என்று சொல். அப்படியே அவர் சொன்னார்னா ஆயிடுவீங்க. நம்ம ஆண்டவருக்கு பெரியமா மாறிடுவோம். இப்பதான் அழகா ஆமென் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும், இந்த 3 வசனத்தையும். அப்பொழுது தலைவரும் யார் பாருங்க, 1000 பேருக்கு தலைவன், போர் சேவகன் 1000 பேருக்கு தலைவன், 1000 போர் சேவகனுக்கு தலைவன். அவன் யாரு? எங்க சிம்பிளா சொல்லிடுச்சு போர் சேவகன். ஏம்மா கமிஷனர்மா, அவன் வந்தவன் யாரு? கமிஷனர். நம்ம சொல்லுவோம் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டுடைய தகப்பன் கமிஷனர். அல்லேலூயா. ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் அவர் வாலாட்டுவார் பாருங்க. இவர் யாரும் அவனுக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என்ன இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தால் கூட நம்ம நிமிர்ந்து நிற்போம் பாருங்க. அல்லேலூயா. வந்தவன் யாருங்க? கமிஷனர். 1000 பேருக்கு தலைவர், 1000 போர் சேவருக்கு தலைவர்னா, அல்லேலூயா, அவன் எப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறான். அங்க அவெல்லாம் அங்க வந்துட்டான், எல்லாம் கூடிட்டாங்க இயேசுவை பிடிக்கிறதுக்கு, கொலை செய்கிறதுக்கு. அல்லேலூயா. போலீஸ் மிலிட்டரியோட வந்துட்டான். இந்த ஆட்கள் கிட்ட, இந்த ஆசாரியன் கிட்ட எல்லாம் பவர் இருக்கிறது. அல்லேலூயா.
இயேசுவை பிடித்து மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு பவர் இருக்குது அவங்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஆமா. யூதர்கள் அங்க என்ன, அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் என்ன கட்டளை எடுக்கிறானோ, இந்த 1000 பேருக்கு போர் சேவகன் எஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பவர் உண்டு. அல்லேலூயா. நான் உடனே செய்யறேன்றதுக்கு அவருக்கு பவர் உண்டு. போர் சேவகர், 1000 பேருக்கு போர் சேவகர். அண்ணா அவன் பேர் என்ன? போர் சேவகர் தலைவனும் யூதருடைய ஊழியக்காரனும், யூதருடைய ஊழியக்கார் எல்லாமே அங்க கூட்டிட்டான். அதாவது அந்த யூதருக்கு தலைவன் எல்லாமே அங்க கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு என்ன பண்றாங்க? முதலாவது அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்ட பிறகு எங்க கொண்டு வராங்க? அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு வராங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம், அப்படி வாசிக்கலாம். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய, அப்படின்னா அந்த காய்பாவுக்கு மாமனா இருக்கிறான்னா அவனுக்கு ஆலோசகரனா இருக்கிறான். அவனுக்கு யாரு? ஆமா, இப்ப ட்ரம்ப் கூட ஆலோசகர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருக்கும் கூட ஆலோசகர் இருப்பார்கள். அது ரீசன், அப்படி இருக்கணும். அதுதான் நல்லது. ஆலோசனை இல்லாத வாழ்க்கை நடத்துகிறவர்கள் யார் என்றால், அல்லேலூயா, அவிசுவாசிகள். அவங்க யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, யாருடைய ஆலோசனைக்கு பணிய மாட்டாங்க. ஊழியக்காரர் என்னத்தான் வசனம் பேசட்டும், அவர்கள் ஆலோசனையில் மட்டும்தான் இருப்பார்கள். அவருடைய ஆலோசனை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒரு விதமான ராஜாக்கள், ஒரு விதமான ராணிகள். அல்லேலூயா, ஆமென். அவிசுவாசிகள் தங்களுடைய ஆலோசனையில் இருப்பார்கள். ட்ரம்புக்கு ஆலோசகர் இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையார் யாவருக்கும் பரிசுத்த ஆவியின் ஆலோசகர். அவர் என்ன பண்றாரு? ஒரு ஊழியக்காரனை நிற்க வச்சுட்டு ஆலோசனை கொடுப்பார். அதற்கு நாம் ஆமேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் போது தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அண்ணா காய்பாவுக்கு மாமனா இருந்து ஆலோசனை தருகிறான். இந்த காய்பா அவன் சொல்றான், பிடிச்சிட்ட உடனே, ஆண்டவரை பிடிச்ச உடனே, அல்லேலூயா, மனுஷர்களுக்காக ஒருவன் மரிக்கிறது நலமாயிருக்கும். எப்படிங்க? அல்லேலூயா. எல்லா ஊர் மக்களுக்கு நன்மை செய்தார். சரி, இவ்வளவு மக்கள் யாராவது வந்து இயேசுவை எங்களுக்கு வேண்டும், அவரை ஒன்றும் செய்யாதவர்கள் யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த நாள் அந்தகாரத்தினுடைய வல்லமை அவர்களை ஆட்கொண்டிருந்தது. அந்தகாரத்தின் வல்லமை அவர்களை ஆட்கொண்டிருந்தது. தூரத்திலிருந்து பார்த்தார்களே தவிர இயேசுவை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவனும் கேட்கவில்லை. அவரால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சுகமாயிருக்கிறோம், பலனடைந்திருக்கிறோம், உயிரோடு எழும்பி இருக்கிறோம், அவர் எங்களை உயிரோடு எழுப்பினார் என்று ஒருவராவது கேட்கிறாங்களா? யாராவது கேட்டாங்களா? ஒருவரும் கேட்கவில்லை. நான் நினைக்கிறேன், இனிமேல் அப்படி இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்தால் நீங்கள் போய் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாவா? அது கூட ஆமை. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒரே தரம் வந்தார், ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் உயிர்த்தார், இப்ப தேவாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்துல ஊழியர்கள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம், வசனம் இருக்குது. அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. அன்றைக்கு என்ன நடந்ததோ அதுவே இப்பொழுதும் நடக்கும் என்று பைபிள் சொல்கிறது. ஆனால் நீங்கள் சும்மா இருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அப்பதான் அவர் தான் உதவி செய்யணுமே தவிர ஊழியர்களுக்கு
மற்றவங்க யாருமே வரமாட்டாங்க. அல்லேலூயா. அங்கதான் பழி தீர்ப்பார்கள். என்ன தீர்ப்பார்களா? என்ன தீர்ப்பார்களா? பழி தீர்ப்பார்கள். 2015 இப்படி சொன்னாரே, 2000 இப்படி நான் சொன்னாரே. அல்லேலூயா. கைகளை கட்டி கொண்டு உள்ள சிரிக்கமா, முகத்தை மொத்தம் சோகமா வைப்பாங்களாம். ஒரு அல்லே சொல்லாமா? இது அநேக ஊழியர்களுக்கு நடந்திருக்கிறது, ஆனால் எனக்கு நடக்காது. ஏன்? நான் எனக்கு கொடுத்த விசுவாசிகள் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாரா? ஆமாவா? ஒரு அல்லலே சொல்லாமா? இப்போ திடீர்னு போலீஸ் வந்து என்ன வழக்கு போட்டுக்கிட்டு போனேன்னு என்ன செய்வேன்? தாவீதை போய் சொல்லுவியா? தாவீதை போல சொல்லுவியா? அவனுக்காக அப்சலோமே, அப்சலோமே, உனக்காக நான் மரித்திருந்தால் நலமா இருக்குமே. பாஸ்டரே, பாஸ்டரே, உனக்காக என் கையில வழக்கு போட்டால் நலமா இருக்குமே அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தோருக்கு என்ன நடக்குது பாருங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாம் ஆமென் சொன்னீங்க. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆக கடவுது, எல்லாம் ஆகும். ஓகே, படித்திருக்க மாட்டீங்களே. அங்க வரலையே வார்த்தை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ். தீர்த்து முடிச்சிருங்க. புதிதாய் கட்டப்பட்ட மாளிகை போல கர்த்தருக்கென்று எழும்புங்கள். இப்போது நம்ம சிறகடித்து பரலோகம் போயிடலாம். விழா நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. வேணாம், அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கை. அல்லேலூயா. கபடான வாழ்க்கை தூக்கி போட்டுட்டு இனிமேல் புதிதாக அலங்கரிக்கப்பட்ட கட்டப்பட்ட ஆவிக்குரிய மாளிகையாக நம்ம எழும்பும் பொழுது தேவன் நமக்கு விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். இந்த யூதர்களுக்கு பலன் இருக்கிறது, இந்த பிரதான ஆசாரியனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த நாளில் வந்த பிரதான ஆசாரியர் அண்ணா, அந்த நாளில் இருக்கிற ஆலோசகர் காய்பாபா, அந்த நாளில் வந்த பெரிய அவன் ஆசாரியன், அவன் கூட போர் சேவகர் 1000 பேருக்கு போர் சேவகர் இருக்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொன்ன 1000 பேர் வந்து நின்றுடுவாங்க. யூதர்களுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. இயேசு கைகளை கட்டினவராய் கடந்து செல்கிறார். அல்லேலூயா. அவர் வந்த ரகசியம் வேற. அவர் இருக்கிறவர்களுக்கும் பிறந்தவர்களுக்கும் பிறந்து போனவர்களுக்கும் பிறந்தவர்களுக்கும் பிறக்க போகிறவர்களாகிய உனக்கும் எனக்கும் சேர்த்து கல்வாரி சிலுவையில் ரட்சிப்பை தேடி தரும்படி அவர் அமைதியோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். அடிக்கிறியா அடிச்சுக்கோ, குத்துறியா குத்துக்கோ, ரத்தம் வேணுமா பார்த்துக்கோ. அல்லேலூயா. கடைசி வரையிலும் அடிக்கப்பட, அதாவது சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல தேவன் உனக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையை விசேஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட தேவன் அவர். நாம ஏற்றுக்கணும். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஏற்றுக்குங்க. அதுதான் நமக்கு சிலுவை. சிலுவையை அந்த உன்னை சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கொண்டால் தான் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வானார். அது ஏற்றுக்கிட்டான். அல்லேலூயா. அது மூஞ்ச பாரு, லட்டு மூக்கி ஏற்றுக்கோ. அது மூஞ்ச பாரு, நொல்ல கண்ணின்னுவாங்க, ஏற்றுக்கோ. அது பல்லப்பார், கோடாலி பள்ளின்னுவாங்க, ஏற்றுக்கோ. அதை எதிர்த்தால் சிலுவையை நீ தூக்கி எறிகிறாய். அதை எதிர்க்கும் போது சிலுவையை தூக்கி எறிகிறாய். அதை ஏற்றுக்கொண்டு நீ ஜெபிக்கும் போது என் தெய்வம் உன் மேல் ரொம்ப 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 கூடவே இரும். அந்த பாட்டு உனக்கு விசேஷமாக அவரும் கூடவே வந்துடுவார். அதை சிலுவையை சுமக்க வேண்டுமானால் உன்னை குறித்து ஏவலட்சணமாய் பேசும்போது அதை நீ ஏற்றுக்கொள்கிற இல்லையா, அதுதான் சிலுவை. அல்லேலூயா.
பாவியன் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசர் உம்மை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. ஒரு நாள் பாவியன் மேல நீங்க வச்ச பாசம், நேசர் உம்மை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல, உதிரம் சிந்தி உசர கொடுத்த உண்மையான அன்பு, ஒடுங்கி நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, நான் ஒடுங்கி நொறிந்து மண்டியிட்டேன் இயேசுவுக்கு. பாவியின் மேல நீங்க வச்ச அதை வச்ச பாசம் புரியாம யார்கிட்டயே சண்டை போட்டேன். அல்லேலூயா. அவருடைய சிலுவையை தூக்க தெரியாம யார் மேலேயும் குற்றம் சாட்டினேன். அவரை புரியாம சிலுவை தூக்குறதுக்கு விருப்பம் இல்லாம எல்லாரையும் அடிச்சு நொறுக்கின என் மோயின் வார்த்தையினால. இது தெரிஞ்ச உடனே மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, நான் ஒடுங்கி நொறிந்து மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, அப்பா உங்க மடியில. அதுக்கு பிறகுதான் இந்த சாக்கியம், அப்பா உங்க நினைப்பில்தான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில்தான் உயிர் வாழணும். அதுக்கு பிறகுதான் ஒரு விசேஷம். இதை செஞ்சுட்டா நீங்கள் பரிசுத்தவான்கள். இதை ஃபாலோ பண்ணிட்டா அந்த கிருபையின் தேவன் நமக்கு கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த கூட்டம் எப்படி வந்தது? இங்கதான் சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் எப்படி வந்தது? இந்த ஆசாரி எங்க வந்தான்? ஹல்லேலூயா. இவங்க எப்படி, இவங்க எத்தனை பேர், இவங்க எத்தனை பேர், இவங்களை இப்படிலாம் உருவாக்கினது யாரு அப்படின்றத காலையில் வாஸ்தம் பாருங்களேன். அங்கே போயிடலாம். காலையில் என்ன வசனம் வாஸ்தம்? அல்லேலூயா, ஆமென். கவனிக்கலாம். யாத்திராகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் இங்கேதான் இந்த ஆசாரி கூட்டத்தை தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஆசாரிய கூட்டத்தை தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். அதுல எத்தனை பேர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில கொலை செய்யும்படி 73 பேர் கொண்ட சங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணா காய்பா ஆருயர் சங்கம் புரண்டோடுது பார். அண்ணா காய்பா ஆருயர் சங்கம் புரண்டோடுது பார். அங்கே போட்ட முத்திரை காவல். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பாடல் கூட இருக்குது, அண்ணா காய்பா ஆருயர் சங்கம். அந்த சங்கத்துக்கு எத்தனை பேர் தெரியுங்களா? 73 பேர், 73. அல்லேலூயா. இது யார் உருவாக்கினது? இன்றைக்கு நீ கற்றுக்கொள்ள போகிற இந்த 73 பெயர்கள் யார் உருவாக்கினது? அல்லேலூயா. இது இந்த நாளில் தோன்றப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தோன்றித்தவரும் உருவாக்கினவரும் அவர்தான். அவர் போட்ட இந்த குழுவை, அவர் உருவாக்கின இந்த குழுதான் கர்த்தரை கல்வாரி சிலுவைக்கு அனுப்புகிறது. அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? சீனாய் மலையில தேவன் இதை அவர்கள் குழுவாக அவர் ஏற்படுத்துகிறார். சீனா மலையின் அடிவாரத்தில் அவங்களை கூப்பிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசாரிய பட்டத்தை தேவன் அங்கதான் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாங்களாமா? பின்பு அவர் மோசேயை நோக்கி, மோசே இல்லைங்க, மோசே இவர்களுடைய மேலானவன். அல்லேலூயா. அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவர் என்ன சொல்றாரு? ஆரோனும் நாதாபும்
அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார். அல்லேலூயா. இந்த 70 பேர் யாரு? அவர்கள் கவனிக்கலாம், இஸ்ரேல் தேச ஜனங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இதிலும் மோசேயின் மாமா, அங்க ஒரு மாமா, இங்க ஒரு மாமா, எங்குமே மாமா தான் இருப்பாங்க போல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மோசேயின் மாமா, நீ ஒரே ஆளு நியாயம் தீர்க்கிறது நல்லதல்ல, 50 பேருக்கு ஒரு ஆளு, 100 பேருக்கு ஒரு ஆளு, 1000 பேருக்கு ஒரு ஆளு, இப்படி பகுத்து கொடு அப்படின்னு சொன்னபோது அதுல உண்மையானவர்கள் இந்த 70 பேர். அதுல உண்மையானவர்கள், அதாவது தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையாய் நியாயத்திருக்கிறவர்கள், சைட்ல பரிதானம் வாங்காத ஒரு மக்களை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மோசேயின் மாமாவே சொல்றார். இங்க ஒரு மாமா நல்ல ஆலோசனை கொடுக்கிறார், அங்க ஒரு மாமா தீய ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுக்கு எந்த எத்தனை மாமா எந்த ஆலோசனை கொடுத்தாங்களே எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அதுல உண்மையாய் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள் இந்த 70 பேர். அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் யாருன்னா ஆரோன். அந்த காலத்தில் அவன் தான் பிரதான ஆசாரியன். அவனுக்கு கீழே தான் அவங்களுடைய பிள்ளைகள்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ இவங்க நாதாப்பும் அபியும் ரொம்ப தேவனுக்கு பிரியமானவர்கள். இவங்க டாப் லெவல்ல இருக்கிறவங்க. யாரு? ஆரோன், நாதாப்பு, அபியும். அதுக்கு கீழே இவங்க. அல்லேலூயா. சரி, அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? 2வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மோசே மட்டும் தான், ஆரோன் அபியும் யாருமே மேல வரக்கூடாது. இதுதான் ஆரம்பம். ஆசாரிகள் என்பதற்கு இதுதான் ஆரம்பம். பிரதான ஆசாரியர்கள், பிறகு ஆசாரியர்கள், பிறகு அது கீழே லேவியர்கள், வேதப்பாரர்கள். இங்கே தான் தேவன் சீனாய் மலையில ஒரு குழுவை ஆதாயப்படுத்துகிறார். இங்க ஏதாவது ஒரு குழு ஆதாயப்படுத்திட்டா உண்மையா இருங்க. அல்லேலூயா. தலைவன் இங்கே உண்மையா இருங்க. ஒரு ஊழியம் கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் செய்யுங்க. உயிரை போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்றான் மனுஷன். ஊழியத்தில் அப்படி சொல்லும், என் உயிரே போனாலும் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன். இரத்த சாட்சியை மறிக்கிறது நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று மிஷனரிகள் சொன்னிதான் வந்தாங்க உள்ள. எவ்வளவு பேர் இரத்த சாட்சியாக மறித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இது நடக்கிற இடம் தேவன் அந்த எகிப்து தேசத்தில் இருந்து வரும்போது கடலை பிளந்து அவர்கள் மாராக்கு வராங்க, பிறகு சித்திமுக்கு வராங்க, பிறகு வனாந்தரத்தில் அதாவது சியோன் மலை அடிவாரத்தில் அவங்க பாளையம் இறங்கும் போது இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம். என்ன செய்கிற? மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகுது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்போ மோசஸுக்கு தேவன் எவ்வளவு முதல் இடம் கொடுத்துட்டார். ஆரோன் கூட பிறந்த தம்பி கூட வரக்கூடாதான். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய அன்பு, தேவனை பற்றுதல் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, நடக்கிறது என்ன? கீழே வாசிக்கலாம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். காலையில இந்த வசனத்தை வாசித்தோம். பிறகு அதுல கர்த்தருடைய ரத்தம், மோசே பலி செலுத்தின ரத்தம் என்பதை குறித்து ஒப்பிட்டு உங்களோடு கூட பேசியிருந்தேன். அல்லேலூயா. நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய இதயத்துக்கு விசேஷமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு மேலே பிரசங்கிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகினால் ஆண்டவருடைய பிரதான கரம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. இதை நான் அது சரித்திரத்தில் காலையிலும் மாலையிலும் நான் உங்களோட கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கும்போது, அதாவது 10th படிக்கிறவங்க அல்லது 12th படிக்கிறவங்க, அவங்க கர்த்தருக்குள்ளே 12th போயிருங்கிறவங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய அதாவது விசுவாச வாழ்க்கையை சொல்கிறேன். 12th 11th வராங்க, 11th 10th வராங்க, 10th 9th வராங்க, 9th 8th 7th 6th 5 4 3 2 பிறகு 1 ப்ரீகேஜிக்கு வந்துடுறாங்க. அவ்விசுவாசிகள், விசுவாசம் இல்லாதவர்கள். அல்லேலூயா. வளர்ந்து போயிட்டு, அதாவது வளர்ந்து போயிட்டு செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக செய்யுமா. அந்த சொற்ப மதியினம் அது மறுபடியும் ப்ரீகேஜிக்கு கொண்டு வந்து தள்ளிடுது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை இனிமேல் நம்ம வாழக்கூடாது. தேவனுடைய வருகை மிக சமீபம். அதற்கு முன்னே நீ போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். 12th முடிச்சுட்டு மறுபடியும் வந்திருக்கலாம், 12th முடிச்சுட்டு ப்ரீகேஜிக்கு வந்துருக்கலாம், மறுபடியும் படிச்சு 12th போயிருக்கலாம், மறுபடியும் படிச்சுட்டு ப்ரீகேஜிக்கு வந்திருக்கலாம். அது அந்த காலம். இன்றைக்கு ஆவியானவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நான் கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டார். ஆகினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, அல்லேலூயா, படிப்படியா ஏறிட்டு காலேஜ் போயிடணும். அல்லேலூயா. ஆமாம், காலேஜ் போயிட்டு நல்லது ஒரு பெரிய கம்பெனியில் செட்டில் ஆகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும். அல்லேலூயா. தேவன் விசேஷங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? புரியுதா? வார்த்தைகள் புரிகிறதா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ அந்த வசனத்தை வரைக்கும் வாசித்தோம். பிறகு நம்ம 9வது வசனத்துக்கு போகலாம். பின்பு மோசே ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரவைக்கு ஒப்பாகவும் இருந்தது. ஒரு அல்லே சொல்லமா? ஆண்டவர் பாருங்க, அந்த 70 பேர் 73 பேரையும் கொஞ்ச தூரம் ஏறி வாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அங்கே இல்லை, அந்த கொடிமுடிக்கு போக முடியாது. அவங்க கொஞ்ச தூரம் ஏறி போய், அல்லேலூயா, அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனை தரிசித்தார்கள். அவங்க கூட அவங்க கண்டதெல்லாம் இந்த அண்ணா காய்பா இவங்க கண்டதெல்லாம் ஒரிஜினலுங்க, டூப்ளிகேட் இல்லைங்க, ஒரிஜினல் காட். எவ்வளோ பெரிய மேன்மைங்க அவனுக்கு கிடைச்சது. பாவிங்க என் தெய்வத்தை விட்டுட்டானுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினா, அது இந்த காலத்துல வார்த்தையாலை என்னை திருத்தி நடத்தும் நீ, அப்படி வரணும். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினா, வார்த்தையாலை என்னை திருத்தி நடத்துவீர் நீரே என்ற துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. உன்னை சுற்றி நின்று காக்கக்கூடிய கண்மலை. அவன் காண்கிறது ஒரிஜினல் காட், ட்ரூத் காடுங்க. மெய்யான தேவனை தரிசித்தவர்கள். இங்கே இந்த 70 பேரும் போய் தேவனை தரிசிக்கிறார்கள். அதே தாங்க அவர்களுக்கு அந்த பிளான் கொடுத்தாருங்க. ஆனால் இவர்தான் மேசையா என்று தன் ஆணவத்தில், எனக்கு வேதம் தெரியும், நான் வேத பண்டிதர், நான் ஆசாரியன் என்று அந்த தெய்வத்தை அவன் காலின் கீழ் மிதித்தான். அவனுக்குள்ள அந்தகார ஆவி இருந்தது. சில சபையில ஊழியர்களை காலின் கீழ் மிதிப்பார்கள் சிலர். அது வழக்கம். ஊழியர்களை காலின் கீழ் மிதிப்பார்கள். அல்லேலூயா. ஊழியருக்கு மதிப்பு இருக்காது, மூப்பர்களுக்கு மதிப்பு இருக்கும். ஊழியர்களுக்கு மதிப்பு இருக்காது, மூத்த சகோதரிகளுக்கு. எங்க சபை எல்லாமே தங்கங்கள், அது பசும் பொன்கள். அல்லேலூயா. உங்களை நான் குறை சொல்லவில்லை, நீங்கள் அப்படி செய்ததும் இல்லை, அப்படி கண்டதும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள். ஆவியானவனை சொல்லி அனுப்பினா, என் பிள்ளைங்களை பரிசுத்தம்னு சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மூப்பர்களுக்கு மதிப்பு இருக்கும், ஊழியனுக்கு மதிப்பு இருக்காது.
மூத்த சகோதரிகளுக்கு இருக்கும், மூத்த சகோதரிகளுக்கு இருக்கும். தேவ ஊழியருக்கு மதிப்பு இருக்காது. இந்த சபையில் அல்ல, சில சபைகளில் அவர்கள் எந்த ஆவிலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அன்று அன்னா காய்பா, ஒரு மனிதன் மரித்தால் நலமா இருக்கும், அல்லேலூயா, அப்படிப்பட்ட அந்தகார ஆவியில அவர்கள் அந்த வார்த்தை சொல்கிறார்கள். அந்த சில சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு மதிப்பு, மூத்த சகோதரிகளுக்கு மதிப்பு, ஊழியக்காரனுக்கு மதிப்பு இருக்காது. அவர்கள் அந்த ஆவியில் நடத்துகிறவர்கள். அவங்கள போய் நீங்க செக் பண்ணுங்களேன், கொஞ்சம் கூட முன்னேறி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஒரு பாயிண்ட் முன்னேறி இருக்கும். ஆவிக்குரிய ஒருவேளை அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் ஜீரோவா இருப்பார்கள். சிலர் அடிமட்டத்துக்கு போயிருப்பார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தை தரிசிக்க, முகத்தை தரிசிக்க முடியல, அவருடைய பாதத்தை தரிசிக்கிறாங்க. அவர் பாதம் எப்படி இருந்ததா? எப்படி இருந்ததா அவருடைய எத்தனாவது வசனம் அது? 10. இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபிக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் நின்ற இடம் முழுசா அவருடைய பாதத்தை கூட பார்க்கல, ஆனால் அந்த தரிசனம் அது தெய்வ தரிசனம் போல இருந்தது. முள் செடி எரிகிறது தான், ஆனால் அது வெந்து போகல, இலையெல்லாம் அது காய்ந்து போகல, ஆனால் அது எரிகிறது, அது வேகல. அது டிஃப்ரெண்டான ஒரு தரிசனத்தை மோசஸ் பார்க்கிறாரு. இது என்ன அதிசயம், இது கிட்ட போய் பார்க்கலாமேன்னு தான் கிட்ட வந்தார். அல்லேலூயா. உடனே ஒரு குரல் வருது, மோசே மோசே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் காலில் இருக்கிற செருப்பை கைட்டிடு. அப்பதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒரு 3000 ரூபாய் செருப்பு வாங்கிட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு உன் காலை காட்டியிருப்ப தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்ல. அது வேற, தூக்கிக்கின்னு போவோம் வேற. காலு தெரியணுமா? இதாங்க மனுஷன், இவன் தான் மனுஷன். ஒரு கொலுசு வாங்கிட்டானாக்கா அது அவன் போட்டுக்கிறது தெரியணுமா? அதுல ஒரு ஜல் 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 மோகினி. அவங்களுக்கு பேர் சொல்லுகிறதுங்க, ஏசாயா 3:14 வாசிங்க. அது கேவலமான பெயர். அப்படிப்பட்டவங்க தான் அந்த இதயம் உள்ளவங்க அதை செய்வாங்க. நீங்களாம் செய்ய மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் என் தேவன் சொல்லி அனுப்பினார். என் ஜனங்கள் பரிசுத்தம். சப்போஸ் அது இருந்தால் கூட தூக்கி போட்டோம் நானே. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. எத்தனை நடிப்பு, எத்தனை சிரிப்பு, எத்தனை நிலைவு. அல்லேலூயா. கொஞ்சம் வெள்ளிக்க இன்னும் தங்கத்தில் போட்டாக்கா சாட்ஸ் போட்டுக்கோ போல, ஏன்னா எல்லாம் தெரியணுமே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது இதயத்தில் இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய பாதத்தை தரிசித்துட்டு அவங்க அதை வர்ணிக்கிறாங்க, இப்படிலாம் இருந்தது. ரெண்டாவது அவங்க உபவாசித்து போறாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே அவங்க புசித்து குடித்தார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்க வேலை பினிஷ்ட். இப்போ அவங்க எத்தனை பேரு? யாரு? ஆரோன், நாதாப், அபியூ. மூப்பர்கள்னா எத்தனை பேரு? மொட்டை மொட்டையா பேசுனா எப்படி? மொத்தம் எத்தனை பேரு? இவங்க எத்தனை? அன்னா காய்பா 6 சங்கம். அந்த 73 பேர் தான் கல்வாரி சிலுவைக்கு உன்னையும் என்னையும் படைத்த தேவனை அவர்கள் அனுப்பினார்கள். உன்னையும் என்னை படைத்த தெய்வத்தை இவங்க, இந்த வம்சம் தாங்க இங்க ஆரம்பிக்கப்பட்டு தாங்க அங்க ஆட்சி ஆண்டது. அவன் தாங்க அனுப்பினான்.
அல்லேலூயா. நீ தேவனை பற்றிக்கொள். இன்றைக்கு ஆவியான ஒரு விசேஷமாக உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ. இவ்வளோ நாள் நடிச்சதெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. அல்லேலூயா. புதிதாய் கட்டப்பட்ட மாளிகையாக, விசுவாசித்த மாளிகையாக நீர் வளரும்போது தேவன் உன்னை பிளஸ் பண்ணுவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். நான் மிகுந்த வியாகுலத்தோடு சொல்கிறேன், இன்றைக்கு நான் உங்களை சொன்னது போல நீங்கள் பரிசுத்தமாக மாறுவீர்கள். என் தேவன் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் உங்களை கொண்டு வருவார். உங்களை நான் அவருடைய சமூகத்தில் பார்ப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த அந்தகார ஆவிக்குள்ள நுழையாதீங்க. யார் உங்களை சபித்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் சிலுவை. மூஞ்சப்பாரு, கண்ணப்பாரு, உன்னை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கோ. நீ அங்கே போனவன் இங்கே வந்தவ, அங்கே போனவன் இங்கே வந்தவ, இவன் இப்படி அவன் அப்படி பேசினா கூட அதுதான் உனக்கு சிலுவை. ஏற்றுக்கொள். அதை சுமந்துக்கிட்டு அவர்கிட்ட என்னிடது உன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். நீ எதிர்த்து பேசிட்டினா யூ ஆர் அவுட். நீ எதிர்த்து பேசிட்டினா நீ அவுட். தேவனை விட்டு வெகு தூரம் தள்ளப்படுவான். தேவனை விட்டு வெகு தூரம் தள்ளப்படுவாய். அதை ஏற்றுக்கொள். அவர்களை மன்னித்து விடு. அவர்களை ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொள். அவளை மன்னிச்சுட்டு ஏற்றுக்கிட்டு இயேசுவை பின்பற்று. அல்லேலூயா. ஆண்டவர் உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்க, உன் மேல் அதிக பாசமாக இருக்க, உனக்கு கிருபைகளை கொடுக்க அவர் உன்னை விசேஷமாக நடத்துவார். அல்லேலூயா. ஒரு 2 வருஷம் போட்டோம். உன்னை எவன் சொன்னா அவ உன்னை ஆணு பாப்பா. வாயை பிளக்க வைப்பார் உன் தேவன். உன் வாயை பிளக்க வைப்பார் உன் தேவன். அவள் வாயை பிளக்க வைப்பார் உன் கர்த்தர். இந்த வழியில நடக்க ஆரம்பிச்சிரு. தேவன் என்று உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை அழைத்தார். எப்படி 70 பேர் அழைத்தாரே, இன்றைக்கு நம்மை அழைத்தார் ஆசீர்வதிக்க, அவரை தரிசிக்க. அல்லேலூயா. ஆனால் அழைத்த அவர்கள் பரிசுத்தவான்கள். அப்படியே 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 குறைஞ்சு கடைசியில் பரிதானம் வாங்குற ஆசாரியனை தான் அங்கே நின்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் தான் அவர்கள். இங்கிருந்து தான் அந்த ஆசாரி கூட்டம் தேவனால் எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. அவர்களுக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருந்தார் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அன்பு செல்வங்களே, நீங்கள் மிக ஜாக்கிரதையாக, இந்த மாலையில் எவ்வளோ பேர் வரல, ஆனால் நீ பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்கள். இந்த செய்தி அநேகருக்கு போட்டு காட்டுங்க. அல்லேலூயா. அநேகருக்கு சொல்லுங்க அந்த செய்தியை. நான் யூடியூப்பில் அது போட சொல்றேன். அநேகருக்கு சொல்லுங்க. இதுதான் கடைசி காலத்தின் சத்தியம். அல்லேலூயா. நாம் அப்படி இருக்கும்போது தேவன் விசேஷமாக உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம். கீழே வாசிக்கலாம், வேகமா போலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதிய நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அவர் அங்கே நிறுத்திக்கிறார். நீ இங்கே இருந்திருப்பா. நீ போதிக்கிறதுக்கு, இந்த ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்கு நான் 10 கட்டளையை உனக்கு கொடுக்க போகிறேன். இது ஒரு சப்ஜெக்ட். நம்ம இந்த சப்ஜெக்டோடு நிற்கிறது ரொம்ப நல்லது. இதை நான் ஆரம்பித்து வச்சிடுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் இதை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வந்தவர்கள் மூப்பர்களாக, மெய்யான மூப்பர்களாக, இந்த மாதிரி இவங்க போல. அல்லேலூயா. ஆரோன், அப்புறம் ஆரோன், அபியு, அப்புறம் 70 பேர். இவர்களை போல பரிசுத்தமாக என்ன, இவங்க உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனுக்கு சுத்தமாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட இடம் இதுதான். ஆண்டவர் தான் அதை ஆரம்பித்து வச்சுட்டார். அல்லேலூயா. அது கடைசியில் நான் 2த்தையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன். மாமனை கூட ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன். அங்கே ஒரு மாமா, இங்கே ஒரு மாமா. அல்லேலூயா. யாருக்கும் நீ செவி கூடாது கர்த்தருக்கு. சண்டேல இரவும் பகலும் என் தேவனுடைய நாள் நான் வர முடியாதுன்னு மாமா கிட்ட சொல்லணும். நீங்க பட்டுன்னு சொல்லிங்க பார்த்தா அப்புறம் சொர்ணம் வந்து சொல்றீங்க. அல்லேலூயா. ஏதாவது சொல்லிட்டு போறான்னு சொல்ற. அல்லேலூயா.
கரெக்டா சொல். அல்லேலூயா. ஆமா, இரவும் பகலும் சண்டே என் தேவனுடைய நாள். மாமா 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 நான் வர மாட்டேன் மாமான்னு சொல்லணும். எங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்னால ஓடிடுறேன், அதனால காரியம் சித்தி பெறலை, அதை மிதிச்சு போறேன். அல்லேலூயா. ஒரு வசனம், கர்த்தருடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதித்தவர்கள் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அவருடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதித்தார்கள் என்று. ஸோ நம்ம அப்படி மிதிக்கூடாது. நீங்கள் பரிசுத்தவான் என்று ஆண்டவர் உங்களை வாழ்த்த சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆசாரிகள் போல, இந்த மூப்பர்களை போல நீங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு மிக பிரியமாக இருக்க வேண்டும். தெய்வக்கரம் உங்கள் மேலே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரொம்ப டீப் இன் மெசேஜ். அல்லேலூயா. அந்த ஆழமான செய்தியை கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். மனதில் வைத்து அதை வளர்த்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க எப்படி சிலுவையை சுமக்கணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. இனிமேல் நீங்கள் வாயாட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், யாரையும் எதிர்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் நேசிருங்க. இப்படி பொதுவாக போயிடுங்க, எல்லாருக்கும் பொதுவாக போயிடுங்க. அல்லேலூயா. எங்கே பொதுவாக போகக்கூடாது? பரிசுத்த ஓய்வு நாள் மட்டும் பொது இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல எல்லாரையும் நேசிங்க. யாரெல்லாம் எல்லாரோடு நேசிங்க. முடிஞ்ச போயிட்டு அவங்களோட ஒப்புரவாகுங்க. அது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. தெய்வ கிருபை, தேவ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்றும் இருப்பதாக. பரிசுத்தவான்களே, உங்களை நான் அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு தொடர்ந்திருப்பதாக. நாளெல்லாம் உங்களை பரிசுத்தமாக நடத்துவாராக. ஆமென். எழும்பி நிற்கலாமா?